ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு மேங்கோ ஜூஸ். நீங்கள் நினைக்கலாம் மேங்கோ ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தெரியும். இது நம்ம தேங்காய் பால் அதில் நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு சின்னதாக ஒன்று குண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாங்காய் அதில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் மீடியம் சைஸில் ஒரு தேங்காயில் பாதி காலையிலே ஊற வச்சுட்டேன். பாதாம் அது அந்த தோல் எடுத்துட்டால் போதுங்க. ஒரு 8 பாதாம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பில் அதில் ஒரு 8 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு, இவ்வளோ இருக்குது. செகண்ட் பாலும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது அரைச்சோன்னே நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலில் செகண்ட் பாலும் எடுத்துக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு கப் ஆயிடுச்சு. இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ முந்திரி அந்த பாதாமும் சேர்த்திடலாம். அப்புறம் மேங்கோவும் அதிலேயே போட்டுடலாம். மாம்பழம் அது ஸ்வீட்டாக இருக்கிற நல்ல மாம்பழம் தான், வீட்டிலே பறித்தது. நான் சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஒரு 2.5 ஸ்பூனில் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றும் புளிப்பாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்குங்க. சுகர் பத்தலைன்னா லாஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். லைட்டாக தேங்காய் பால் விட்டு அரைக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தேங்காய் பால் எல்லாமே ஊற்றும்போது நல்லா அரையாது. இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. இன்னும் எல்லா பாலும் சேர்த்து அரைச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம தேங்காய் பால் இந்த பாதாமும் இதெல்லாம் சேர்த்தும்போது அதை பாருங்கள், பார்க்கவே சூப்பர் கலராக இருக்குது. பாருங்கள், அந்த தேங்காய் பாலும் சேர்த்துறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பாதாமும் எதுவுமே ஒரு கெமிக்கல் இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷு ஜூஸ். அதே மாதிரி மாம்பழம் மரத்துலேயே பறிச்சது, வாங்கினதில்லை. நம்ம இப்போது வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல வெயில் காலம் பார்த்திங்களா, இப்போது சூப்பராக இருக்கும். நான் ஐஸ் டூப் எதுவுமே சேர்க்கவே இல்லை. நமக்கு ஏதாச்சும் ஃபீவரோ ஏதாச்சும் வந்துட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப டேஞ்சர் இந்த சமயத்தில். அதனால் நீங்கள் ஐஸ் டூப் சேர்த்திக்காதுங்க. உங்கள் உடம்பு அனுசரித்து நீங்கள் சேர்த்திக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பாருங்கள், நல்ல நல்ல டிஷ்ஷாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.